அடிச்ச காத்து மழைக்கு ஏரியா ஃபுல்லா தண்ணி வந்துருச்சு. நல்லா ஜாலியா விளையாடிட்டு பசங்களையும் கூட்டிட்டு போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். வரும்போது என்னடா செய்யறதுன்னு யோசிச்சுட்டே வந்தேன். பெருசா எதுவுமே செய்ய தோணல. அப்படியே உட்காந்துட்டு இருந்ததுனால அப்பாவே பாத்தீங்கன்னா பேப்பர் தோசை ஊத்தி கொடுத்தாங்க. நல்ல கிறிஸ்பியா சூப்பரா இருந்துச்சு. பொடி அரைச்சு வச்சிருந்தோம். ஸோ அதை வச்சு மார்னிங் ஓட்டியாச்சு. சாப்பிட்டு முடிக்கவே 1 o'clock மேலே ஆயிடுச்சு. லேட்டாக தான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அம்மா முன்னாடியே என்கிட்ட மெனு சொல்லிட்டாங்க. தேங்காய் பாலில் பிரியாணி செஞ்சு கொடுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லா ஐட்டம்ஸும் கட் பண்ணி வச்சாச்சு. தேங்காய் பால், பட்டாணி, கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. தாளிப்புக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக சீரகம் சேர்த்து வெங்காயம், பச்சை மிளகாவை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சிருந்த புதினா, கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க எல்லா காய், பட்டாணி எல்லாமே சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். நான் ஃபுல்லாக தேங்காய் பாலில் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு விட்டு ஃபைனலாக தக்காளி சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிக்க விடுங்க. தக்காளியை லேட்டாக சேர்த்துக்கிட்டாதான் அதோட கலர் சேஞ்ச் ஆகாது. ஊற வச்சிருந்த அரிசியை சேர்த்து நல்லா 5 to 10 minutes அரை வேக்காடு விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தம் போட்டுக்கோங்க. தம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ கத்திரிக்காய் கிரேவி பண்ணியிருந்தேன் சைட் டிஷ். ஆல்ரெடி இதோட வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஒரு 15 மினிட்ஸ் நல்லா தம் போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான கோகனட் மில்க் பிரியாணி ரெடி ஆகிடும். ஒரு பிளேட்டை நான் உள்ளே வச்சுக்கிட்டேன். மேலே ஒரு கல் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக தம் போடுறதுக்கு கரெக்டான பதம். நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். ஸோ அந்த டைமில் சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்றா உட்காந்து நல்லா ஜாலியாக சாப்பிட்டோம். எல்லாருமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் பாப்பாவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கம்மான்னு சொல்லிட்டு நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. பாய்.